வெல்கம் டு பியூட்டிஃபுல் லைஃப் சேனல் தமிழ். நம்ம பியூட்டிஃபுல் லைஃப் சேனல் தமிழில் இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பிரைடல் க்ளோ ஃபேஷியல் கிட் தாங்க பார்க்க போகிறோம் நேச்சர்ஸ் எசன்ஸ்லேருந்து. இப்போ நம்ம அந்த நேச்சர்ஸ் எசன்ஸில் எத்தனை ஸ்டெப் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இப்போது நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து என்னென்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்னோடய வீடியோஸை தவறாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. 5 ஸ்டெப்ஸில் வந்து ஒவ்வொன்றா நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இதில் 5 ஸ்டெப்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அரோமா ஜெல் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆக்சிபீல் ஸ்க்ரப் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பிரைடல் க்ரீம், அதாவது மசாஜ் க்ரீம் இது. ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பிரைடல் பேக் கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா லாபேஸ் க்ரீம்ங்க இது வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன சொல்கிறது, டே க்ரீம் எப்படி அப்ளை பண்ணுறோமோ அதை மாதிரி நம்ம இதை அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இதை ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம எந்தெந்த ஸ்டெப்பை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த அரோமா ஜெல் தாங்க. இந்த அரோமா ஜெல்லில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, லாவெண்டர் அண்ட் ஆரஞ்ச் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் பேஸ்ட் 100% சோப் ஃப்ரீ வாஷ்னு கொடுத்துருக்காங்க. இஸ் an ideal cleanser for deep cleansing impurities for the epidermal skin layer. The non-soapy natures helps in restoring in the natural moisture balance of the skin அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கிளென்சர் தாங்க. இந்த கிளென்சரை வந்து இவங்க வந்து லிக்விட் ஜெல் பேஸில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு கையிலேயே அப்ளை பண்ணி காட்டுறேங்க. இப்போ வந்து ஃபேஷியல் கிட்ட கையில் அப்ளை பண்ணி காட்டுறதுனால ஏதாவது உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஏதாச்சும் பயந்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் வராது. ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து இதே ஃபேஷியல் கிட்ட வச்சு தான் மெனிக்யூர் பெடிக்யூர்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து மெனிக்யூருக்கு தனியாக கிட்டு வந்தாச்சு, பெடிக்யூருக்கு தனியாக கிட்டு வந்தாச்சு. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் பயப்பட வேணாம். இப்போ நான் வந்து இதை கையில் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஒரு 2-3 ட்ராப்ஸ் போட்டால் போதும். பாருங்கள், நான் 2 ட்ராப்ஸ் தான் நான் போட்டிருக்கேன். 2 ட்ராப்ஸ் தான் போட்டிருக்கேன். இப்போ அதே வந்து லைட்டாக வந்து வாட்டர் வச்சு நான் நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்படி நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃபேஸை. லைட்டாக வாட்டர் டிப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் சொன்ன மாதிரி சோப் ஃப்ரீன்றது பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள். நம்மளுக்கு வந்து சோப்போட எந்த ஒரு சின்ன இதுவும் நம்மளுக்கு தெரியல. நல்லா இதை மாதிரி வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நீங்கள் நல்லா ஃபர்ஸ்ட் ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. 2-3 மினிட்ஸ் கிளென்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இதை வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம
அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்புங்க, ஆக்சிபீல் ஸ்க்ரப்பு. இந்த ஸ்க்ரப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வால்நட் கிரைன்ஸ், ஆல்மண்ட் என்ரிச்டு. திஸ் வெரி ஜென்டில் ஸ்க்ரப் ஹெல்ப்ஸ் இன் dislodging blackheads and dead cells. This is a cream based scrub. This scrub does not dry skin like other hot scrubs. ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஹாட் ஸ்க்ரப்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றத நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேங்க. எப்பயுமே வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்மளோட ஃபிங்கர் வச்சு எடுக்கிறத விட இதை மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை மாதிரி நீங்கள் ஃபேஸை அப்ளை பண்ணிவிட்டு கிளன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம ஸ்க்ரப் அப்ளை பண்ண போகிறோங்க. அந்த ஸ்க்ரப்பை வந்து வெட் ஃபேஸில் தான் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம இதை வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ வெட்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஸ்க்ரப்பை வந்து எப்படி வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணோம் அப்படின்றத நான் உங்களுக்கு கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஃபேஸில் ரவுண்டாக, அதாவது சர்க்குலர் மோஷனில் நம்ம அப்ளை பண்ணணுங்க. இப்படி தான் நம்ம தேய்க்கணும். இந்த 3 ஃபிங்கரை வச்சு தான் நம்ம சர்க்குலர் மோஷனில் மசாஜ் கொடுக்கணும். இதுக்கு பாருங்கள், ஸ்க்ரப் வந்து ரொம்ப நேரம் வந்து ஃபேஸில் வச்சு தேய்க்கக்கூடாதுங்க. ஒரு 2 மினிட்ஸ் தான். அதுக்கு மீறி நம்ம ஸ்க்ரப் பண்ணோன்னா நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆகிடுங்க. 2 மினிட்ஸ்க்கு மேலே வந்து ஸ்க்ரப்பை வந்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் இந்த 3 ஃபிங்கரை வச்சு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணணும். 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த ஸ்க்ரப்பை வந்து வாஷ் பண்ணி எடுத்துடணுங்க. ஸ்க்ரப் என்ன பண்ணோம் அப்படின்னா டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் நீக்குங்க. அதுக்கப்புறம் பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஸ்க்ரப்பை வாஷ் பண்ணிட்டோங்க. அடுத்த ஸ்டெப் என்னென்னா மசாஜ் க்ரீம். மசாஜ் க்ரீம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத நம்ம பார்க்கலாம். மசாஜ் க்ரீமுங்க, ப்ரைடல் க்ரீம்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரோஸ்மெரி ஆயில் அண்ட் ஆல்மண்ட் ஆயில் கொடுத்துருக்காங்க. நரிஷிங் திஸ் ஆல் பர்பஸ் க்ரீம் can be used for giving a non-sticky massaging, optional, ideal for normal to oily skin types. The cream gives the skin a soft and supple appearance to the skin அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வந்து ட்ரை ஸ்கின் இருக்கவங்க இந்த ஃபேஷியலை ட்ரை பண்ண வேணாம். ஆயிலி ஸ்கின் அண்ட் நார்மல் ஸ்கின் இருக்கவங்க இதை ட்ரை பண்ணலாம். பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத, எப்படி மசாஜ் கொடுக்கணும் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ரீம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மசாஜ் க்ரீம் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதை நம்ம வந்து எல்லா க்ரீமையுமே நம்ம கை வச்சு எடுக்கிறத விட ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரி, இப்போ நம்ம இதை எடுத்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், எப்பயுமே வந்து மசாஜ் அப்வர்ட் டைரக்ஷனில் தாங்க கொடுக்கணும். மசாஜ் எப்பயுமே டவுன்வேர்டில் செய்யக்கூடாது. நல்லா மசாஜ் கொடுக்கணும். அப்வர்ட் டைரக்ஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா மசாஜ் கொடுக்கணும்.
மசாஜ்க்கு நிறைய ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணோன்னா நம்மளுக்கு இன்னும் ரிசல்ட் நல்லா இருக்கும். ஃபேஷியலோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத, ஃபேஷியல்னால் என்ன, ஃபேஷியலோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத நான் தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். அதை நீங்கள் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மசாஜ் பண்ணுறதுனால எவ்வளோ நன்மைகள் இருக்குது, அதனால் நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாருங்கள், இப்போ இது நான் ஸ்கின்ல இதே மாதிரி அப்போர்ட் டைரக்ஷன்லேயே நீங்கள் மசாஜ் கொடுங்க. நல்லா அப்போர்ட் டைரக்ஷனில் கொடுத்தீங்கன்னா தான் ஸ்கின் நம்மளுக்கு சாஃப்டாகவும் க்ளோவிங்காகவும் இருக்கும். ஐஸு இப்போ மவுத் ஏரியா மேலேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் அப்படியே இப்படி மவுத்தை சுற்றி இப்படி தம் ஃபிங்கரை வச்சு நல்லா இப்படி மசாஜ் கொடுக்கணுங்க. மவுத் ஏரியா ஃபுல்லாக இதை மாதிரி கொடுக்கணும். அதை மாதிரி கொடுத்தீங்கன்னா அங்கே ஒரு ரிலாக்ஸேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம ஐ ஏரியாவிலும் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டாக இருக்க அந்த ஐ பார்ட்டுக்கு மேலே அதே மாதிரி தம் ஃபிங்கரை வச்சு 2 ஐ ஏரியா கிட்டேயும் இதே மாதிரி ப்ரெஷர் கொடுங்க. ரொம்ப அழுத்த வேணாம். நம்ம அழுத்துறது நம்ம ஸ்கின்ல நம்மளுக்கு அது ஒரு மசாஜ் கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் இருக்கணும். ரொம்ப அழுத்தக்கூடாது. தம் ஃபிங்கரை வச்சு நல்லா அதை மாதிரி 2 ஐயும் சுற்றி நல்லா மசாஜ் கொடுங்க. அப்புறம் ஐப்ரோஸ்க்கு மேலே அதே மாதிரி இப்படி 2 ஐப்ரோஸ்க்கு மேலே இப்படி ஒரு மசாஜ் கொடுங்க. அப்புறம் நம்மளோட நடு நெத்தியில் இந்த தம் ஃபிங்கரை வச்சு நல்லா இப்படி அந்த நடு நெத்தியில் இப்படி வச்சு ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் கொடுங்க. இப்படி கொடுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இந்த கையை வச்சு ஐஸ் கிட்ட இப்படி அழுத்தி இப்படி ஓப்பன் பண்ணுங்கள். இப்படி அழுத்தி இப்படி ஓப்பன் பண்ணுங்கள். இதை மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் அது மாதிரி கொடுங்க. இதை மாதிரி மசாஜ் கொடுத்துட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ட்ரை ஆகும். அப்படி ட்ரை ஆகும்போது லைட்டாக வாட்டர் இல்லைன்னா ரோஸ் வாட்டர் இருந்தால் அதை டிப் பண்ணி மசாஜ் கொடுங்க. மசாஜ் மட்டும் எப்பயும் ஒரு 10 மினிட்ஸ் கொடுக்கணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மசாஜ் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட ஸ்கின் பார்த்திங்கன்னா பிரைட்டாக தெரியும். ஓகே, நம்ம இதை வாஷ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ மசாஜ் பண்ணதை நம்ம வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்து நம்ம பேக் தான் யூஸ் பண்ண போகிறோம். ப்ரைடல் பேக். இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்ரிகாட் அண்ட் ரெட் சாண்டல்வுட் ஆயில் enriched. This special glow pack gives an unmatched glow and sheen to the skin. The pack is useful for deep purification and instant glow of the skin. இது 15 to 20 minutes நம்ம அப்ளை பண்ணி ஃபேஸில் வச்சுருக்கணுங்க. இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், இந்த பேக் க்ரீமை இதையும் நம்ம ஸ்பூனால் தான் எடுக்கிறோம். ஸ்பூனால் எடுத்து எப்படி இதை கையில் அப்ளை பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். எந்த க்ரீம் நம்ம யூஸ் பண்ணாலும் ஃபேஷியலை பொறுத்த வரைக்கும் அப்வர்ட் டைரெக்ஷனில் தான் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், அப்வர்ட் டைரெக்ஷனில் நம்ம இந்த பேக்கை யூஸ் பண்ணலாம். 15 to 20 மினிட்ஸ் கழித்து இந்த பேக்கை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். என்னோட
நான் பேசும்போது ஏதாவது படிக்கும்போது இங்கிலீஷில் ஏதாச்சும் உங்களுக்கு தப்பாக படிச்சிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சால் ப்ளீஸ் சாரிங்க. நீங்கள் பாருங்கள், இதை 15 to 20 minutes வந்து இந்த பேக் வந்து காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத. ஓகே பாருங்கள், இப்போது 15 minutes ஆகிடுச்சு. என்னோடய பேக் வந்து ட்ரை ஆகிடுச்சு. நம்ம இதை வாஷ் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நான் ஃபேஸ் பேக்கை வாஷ் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம என்ன ஸ்டெப் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். 5th ஸ்டெப் இதாங்க. இதில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரோஸ்மெரி அண்ட் லாவெண்டர் ஆயில் பேஸ்ட் க்ரீம். இதில் மாய்ஸ்சரைசரும் வித் மாய்ஸ்சரைசர். இது வந்து நம்ம ஸ்கின்னில் டாட்டாக வச்சு அப்படியே அப்ளை பண்ணிக்கணும். இந்த க்ரீம் வந்து பாருங்கள், இந்த க்ரீம் வந்து இப்படி தான் இருக்கும். இதை லைட்டாக நம்ம டே க்ரீம் எப்படி அப்ளை பண்ணுறோமோ அதை மாதிரி அங்கங்கே டாட்டாக வச்சு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கணுங்க. நான் சொன்ன மாதிரி எந்த க்ரீம் நம்ம அப்ளை பண்ணாலும் அப்வர்ட் டைரெக்ஷனில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் எப்போ நம்ம ஃபேஷியல் பண்ணாலும் ப்ளீச் பண்ணாலும் உடனே நம்ம வெயிலில் போகக்கூடாது. வெயிலில் போகாமல் இருக்கணும். அன்றைக்கி ஃபுல்லாக வந்து சோப் யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், நம்ம அப்ளை பண்ணிட்டோம் இந்த பேஸ் க்ரீமை. இப்போது நம்ம நேச்சுரல் எசன்ஸோட பிரைடல் க்ளோ ஃபேஷியல் கிட்டு தான் நம்ம பார்த்தோங்க. இந்த ஃபேஷியல் கிட்டோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். See you.